Hello everyone. In this video we are going to see 10 Samachir Maths Algebra Graphs of Variation exercise 3.5 question number 1. Question number 1 la enna kuduthirukanga a garment shop announces the flat 50% discount on every purchase of item for their customers. Draw the graph for the relation between marked price and discount price. Draw the graph sollirukanga for the marked price and discount price. எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஸ்ட்ரெயிட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா it is a flat 50% discount. அதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா find the marked price when the customer gets a discount of rupees 3250. இவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா அப்போ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. and the discount when the marked price is 2500. marked price 2500 இருந்தா டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த graph of variation போடுறதுக்கு we need to follow 4 steps. 4 steps என்னன்னா first table. அங்க டேபிள் கொடுத்துருக்கா இல்லைன்னா டேபிள் நம்ம போட முடியுமா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் போகும். ஃபர்ஸ்ட் டேபிளில் கொண்டு கிடைக்கிற வேரியேஷன், ஏன்னா இட் இஸ் அ கிராஃப் ஆஃப் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் you will see for table, next you will go to see which variation. third variationல இருந்து என்ன ஈக்குவேஷன், அந்த வேரியேஷன் டினோட் பண்ற ஈக்குவேஷன். fourth points to plot the graph. அவ்வளவுதான். இப்போ graph of variationனாலே இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். கொஷின் என்ன இருக்கோ இந்த 4 ஸ்டெப்பை நீங்க கான்ஸ்டன்டா எல்லா கொஷின்ஸுமே graph of variationல வர எல்லா கொஷினுக்குமே இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா you will not miss any question from your word problem. உங்க ப்ராப்ளம்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ நீங்க எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். கிராஃப் அண்ட் இது ரெண்டையுமே சேர்த்து கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு டேபிள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். டேபிள், இஃப் இட் இஸ் பாசிபிள் டு டூ தி டேபிள், நீங்க டேபிள் ஃபர்ஸ்ட் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் பார்க்கும்போது இங்க எதுவுமே எக்ஸ் அண்ட் ஒய் கொடுக்கல, ஆனா மார்க்டு பிரைஸ் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ஃபிளாட் 50% டிஸ்கவுண்ட். அப்போ மார்க்டு பிரைஸ் in rupees, அது வந்து எக்ஸா இருக்கட்டும். டிஸ்கவுண்ட் in rupees, அது வந்து ஒய்யா இருக்கட்டும். இப்போ மார்க்டு பிரைஸ் என்ன இருந்தாலும் அதுக்கு 50% தான் டிஸ்கவுண்ட் பிரைஸ். மார்க்டு பிரைஸ் 1000 இருந்தா அதோட டிஸ்கவுண்ட் 500. மார்க்டு பிரைஸ் 2000 இருந்தா அதோட half 50% டிஸ்கவுண்ட். 2000க்கு 1000 rupees டிஸ்கவுண்ட். 3000 இருந்தா 1500 டிஸ்கவுண்ட். ஸோ இதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஹாஃப் இதோட டிஸ்கவுண்டா வரும். 4000, 5000, 6000 இதரே நம்ம போட்டுக்கிட்டோம்னா இதுக்கு 2000 டிஸ்கவுண்ட், 2500 டிஸ்கவுண்ட் அண்ட் 3000. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த டேபிள் வந்து அவங்க கொடுத்துருக்கத வச்சு நம்மளால ஃபார்ம் பண்ண முடிஞ்சா we have to form this table. நம்ம டேபிளை மார்க் பண்ண அப்புறம் இந்த டேபிள் டினோட் பண்ற வேரியேஷன் என்ன, யூ ஹாவ் டு ரைட் தி வேரியேஷன். வேரியேஷன் எப்படி எழுதணும்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அண்ட் ஒய் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அண்ட் திஸ் டினோட் வாட் வேரியேஷன் இட் இஸ். இப்போ டேபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் பார்த்தீங்கன்னா ஒய்யும் இன்க்ரீசஸ். எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் இன்க்ரீசஸ். நீங்க வந்து இது எக்ஸ் அண்ட் ஒய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா இட் இம்ப்ளாய்ஸ் டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு எழுதணும். டைரக்ட் வேரியேஷன். ஸ்டெப் 1 வந்து டேபிள் போடணும். ஸ்டெப் 2 எக்ஸ் என்ன ஒய் என்ன, எக்ஸ் எப்படி டேபிள்ல இருந்து எக்ஸ் எப்படி டினோட் ஆகுது, ஒய் எப்படி டினோட் ஆகுது, therefore what variation it implies. ஸோ வேரியேஷன் பார்த்துட்டோம்னா அப்போ இந்த ஈக்குவேஷன் இஸ் ஆஃப் தி ஃபார்ம், the equation, third step on the equation எழுதணும், is of the form y equal to kx. இதான் உங்க ஈக்குவேஷன். இதுல இருந்து நம்ம k, அதாவது kன்றது ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், நம்ம k என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். k equal to, இப்போ k equal to பண்ணா y divided by x ஆயிடும். y divided by x. yக்கு x நம்ம கீழே போட்டோம்னா இதுல இருக்கிற எல்லா டேபிள் வேல்யூஸ்க்கும் 500 divided by 1000,
1000 divided by 2000, 1500 divided by 3000. எது போட்டாலும் உங்களுக்கு கான்ஸ்டன்டா இந்த 1/2ன்ற வேல்யூ தான் கிடைக்க போகுது. Therefore, constant of variation அதாவது k வந்து 1/2. இது ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா क्वेश्चनலயுமே இது நாலுமே போட முடிஞ்சா நம்ம போட்டுறணும். உங்களுக்கு டேபிள் பாசிபிளா இல்லையான்னு பார்க்கணும். டேபிள் பாசிபிளா இருந்தா டேபிள் டிரா பண்ணணும். நெக்ஸ்ட் வேரியேஷன் எழுதணும். வேரியேஷனுக்கு அப்புறம் ஈக்குவேஷன் எழுதணும். ஈக்குவேஷன் வச்சு கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் எழுதிடணும். நீங்க எல்லா क्वेश्चनக்குமே இத வந்து கான்ஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணா क्वेश्चनல சப்போஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தா நம்ம இது ஒரு பாக்ஸ் பண்ணி சொல்லிடலாம். அவ்வளவுதான். இது நெசசரியோ நாட் நெசசரியோ நம்ம இதை எல்லா क्वेश्चनக்குமே ஃபாலோ பண்ணோம்னா இந்த क्वेश्चन எங்கேயாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இதை அதாவது கேர்லெஸ்ஸா மிஸ் அவுட் பண்ண மாட்டோம். therefore first table, next variation, third equation, fourth வந்து points to plot the graph. இப்போ points to plot the graph. அப்போ இதுல கொடுத்திருக்கிறத நம்ம points பண்ணனும். graph பண்ணனும்னா 1000, 500 x value y value எழுதணும். next 2000, 1000, 3000, 1500, 4000, 2000, 5000, 2500, next 6000, 3000. இப்போ இதெல்லாமே நம்ம முடிச்சிடுவோம். இந்த 4 ஸ்டெப்ஸ் ஈக்குவலா எல்லா சமுக்குமே போட்டுட்டு இப்போ இவங்க வந்து இந்த क्वेश्चन from graphல இருந்து ஆன்சர் கேக்குறாங்க. so find the mark price when the discount is 3250. discount 3250 discount கொடுக்கறாங்க. இதோட marked price என்னன்னு கேக்குறாங்க from graphல இருந்து. so graphல இருந்து இந்த ரெண்டு ஆன்சர் என்ன நம்ம பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா ஃபைனலா அந்த ஆன்சர் நம்ம எழுதிடலாம். graph கவனிச்சீங்கன்னா x வந்து 1000, 2000, 3000, 4000, 5000, 6000 எடுத்துருக்கு. y axis வந்து 500,000, 1500, 2000, 2500, 3000, 3500 எடுத்துருக்கு. இங்க x axis 1 cm வந்து 1000 யூனிட் எடுத்திருக்கும். y axis 1 cm 500 யூனிட். ஏன்னா இங்க 6000 வரையும் டச் ஆக போகுது. சோ நம்ம 1000ல இருந்து எடுக்கலாம். அதோட half கீழ எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 1000க்கு 500, 2000க்கு 1000, 3000க்கு 1500, 4000க்கு 2000, 5000க்கு 2500, 6000க்கு 3000. சோ இந்த கிராஃப் நம்ம இப்படியே மார்க் பண்ணனும். 1000க்கு 500, இது 2000க்கு 1000, இது 3000க்கு 1500, இது 4000க்கு 2000, இது 5000க்கு 2500, next 6000க்கு 3000. இந்த மாதிரி நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணிட்டோம்னா இந்த கிராஃபை ஜாயின் பண்ணும்போது you will get a straight line. straight line கிடைக்கிறதுனால தான் இது வந்து நம்ம ஒரு டைரக்ட் வேரியேஷன் சொல்றோம். இதை ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம போடணும். ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டா you will get a straight line. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா what is the mark the price when discount is 3250. discount 3250 எங்க வரும்னு பாருங்க. it will fall in between 3000 and 3500. 3000 க்கு 3500 க்கு 3250 இருக்கும். சோ இது ஸ்ட்ரைட்டா கிராஃப்க்கு நம்ம கொண்டு வரலாம். ஸ்ட்ரைட்டா இத கிராஃப்க்கு கொண்டு வந்தோம்னா இந்த கிராஃப் இங்க இருந்து x axis எங்க டச் ஆகுது? x axis எங்க டச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா it is touching in 6500. 6000 க்கு 7000 க்கு நடுவுல வருது. So your first subdivision answer is 6500. Second subdivision, what is the discount and marked price is 2500. 2500 இருக்கும்போது உங்க marked price 2500 இருக்கும்போது அப்படினா 2000 it will fall in between 2000 and 3000. அதுக்கு நடுவுல fall ஆகும். So அது ஸ்ட்ரைட்டா y axis எங்க கொண்டு போவோம்னா 1000 250 க்கு கொண்டு போகும். இவ்வளவுதான் உங்க கிராஃப்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர். இத ஜாயின் பண்ணிடுங்க. இதில இருந்து நம்ம क्वेश्चन கிடைக்கிற ஆன்சர் எழுதிடலாம். So when discount
is 3250. Marked price வந்து 6500. From graph ல இருந்து நீங்க இது எழுதுறீங்க. From graph னு இதை நம்ம போட்டுக்கலாம். Second, when marked price is 2500, discount வந்து 1250. இதை நம்ம மார்க் பண்ணி ஃபைனலாக ஆன்சர் முடிச்சிடலாம். 1250. அவ்வளோதான். கொஷின் நம்பர் 1 சொல்யூஷன் இஸ் ஓவர். நீங்கள் எல்லா சம்லேயுமே காமனாக ஃபாலோ பண்ண வேண்டிய 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு கிராஃப் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபைனல் ஆன்சர் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது எழுதிடலாம். தட்ஸ் ஆல். கொஷின் நம்பர் 1 சொல்யூஷன் இஸ் ஓவர். Hope you all can understand the video. Thank you.